Dear students, 11th chemistry unit 2 ல quantum mechanical model of atom lesson-ல இன்னைக்கு நம்ம electronic configuration of atom அதாவது ஒரு atom கொடுத்தாங்கன்னா அதோட electronic configuration அப்புறம் orbital diagram எப்படி போடலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். So first 5 elements நான் எழுதியிருக்கேன். அடுத்தது next 5 elements பார்க்கலாம். So first element என்னது hydrogen, helium, next lithium, beryllium, boron. இதோட atomic number தெரியும். Hydrogen first element என்னது 1, helium 2, lithium 3, boron beryllium 4 and boron 5. So first இதோட electronic configuration நம்ம எழுதணும். Electronic configuration 1 இருக்கு அப்படிதானே. அப்ப electronic configuration என்ன வரும்? 1s1. Orbital diagram எப்படி போட்டுக்கலாம்? So orbital diagram s orbital. So என்ன போடுவோம்? ஒரே ஒரு பாக்ஸ் தான் போடுவோம். So ஒரே ஒரு பாக்ஸ்ல நம்ம electrons ஒரே ஒரு electrons இருக்கிறதுனால ஒரு electron fill பண்றோம். இது orbital diagram for hydrogen. Next இருக்கிறது என்னது? helium. Helium 2 இருக்கிறதுனால 1s2 போட்டுக்கலாம். இதுவும் இதே மாதிரி சேம் தான். பாக்ஸ்ல ஒரு s orbital இருக்கிறதுனால ஒரே ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதுல ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிதானே. so it contains 2 electrons. புரியுதா? next lithium 3 இருக்கு. so எப்படி எழுதிக்குவோம்? first orbital fill ஆயிடுச்சு 1s2. இன்னொரு எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் இருக்கிறதுனால எந்த ஆர்பிட்டலுக்கு போகணும்? செகண்ட் ஆர்பிட்டல் என்னது? s orbital 2s orbital. பேலன்ஸ் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுதான் அங்க ஃபில் பண்ணணும். இல்ல sல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அகாமடேட் பண்ணலாமே, அதை 2 போடலாம், அப்படி கிடையாது. 2 எலக்ட்ரான்ஸ் நம்ம இங்க கொடுத்துட்டோம். டோட்டல் 3 எலக்ட்ரான்ஸ்ல 2 போயிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் பேலன்ஸ். சோ அதுதான் நம்ம இந்த அடுத்த ஆர்பிட்டலுக்கு ஃபில் பண்றோம். சோ இதோட ஆர்பிட்டல் டயக்ராம் போடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 1s ஆர்பிட்டலுக்கு ஒரு டயக்ராம், இன்னொரு 1s 2s ஆர்பிட்டல், ரெண்டுமே ஒரு பாக்ஸ் தான் வரும் அப்படிதானே. சோ இதுல எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்றோம். s orbital first 1s, இது 1s orbital, இது 2s orbital. இது ஒரே மாதிரி போட்டுக்கலாம். இது 1s, இது 1s orbital. so 1s orbitalல 2 electrons இருக்கு. 2s orbitalல ஒரே ஒரு electrons தான் இருக்கு. இது என்னது? orbital diagram for lithium. so ஈஸி அடுத்து போட்டுக்கலாம்ல. beryllium 4 இருக்கு. so என்ன வரும்? electronic configuration 1s2 2s2. இதோட orbital போட்டோம் அப்படின்னா 1s க்கு ஒரு பாக்ஸ், 2s க்கு இன்னொரு பாக்ஸ். இப்ப ரெண்டு எலக்ட்ரான்ஸ்மே இருக்கு. 1s லயும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 2s லயும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் போரான் பார்க்கலாம். போரானோட அட்டாமிக் நம்பர் 5. சோ என்ன வரும்? 1s2 2s2. இப்போ ஒரு எலக்ட்ரான் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. சோ அடுத்த ஆர்பிட்டல் கொண்டு வரலாம். அடுத்த ஆர்பிட்டல் என்னது? 2p1. அப்ப டோட்டல் எவ்வளவு ஆயிடுச்சு? 5 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதோட பாக்ஸ் போடும்போது என்ன வரும்? 1s ஆர்பிட்டலுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறோம், 2s ஆர்பிட்டலுக்கு இன்னொரு பாக்ஸ் போட்டுக்கிறோம், 2p ஆர்பிட்டல்னாலே எப்ப என்ன சொன்னேன்? 3 பாக்ஸஸ் போட்டுக்கணும். அப்படி 3 ஓரியன்டேஷன் 2px 2py அந்த மாதிரி 2pz அப்படி இருக்கிறதுனால 3 பாக்ஸஸ் போட்டுக்கணும். சோ இது 1s ஆர்பிட்டல், this is 2s ஆர்பிட்டல், this is 2p ல x y and z ஆர்பிட்டல். சோ s ஆர்பிட்டல் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. திரும்பவும் 2s ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஃபில் பண்ணிட்டோம். 2p ல ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. சோ அதை ஃபில் பண்ணிடலாம். சோ இது ஃபர்ஸ்ட் 5 எலிமெண்ட்ஸ் ஓடது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 5 எலிமெண்ட்ஸ் என்னலாம்? கார்பன், நைட்ரஜன், ஆக்ஸிஜன், ஃப்ளூரின் and நியான். இப்போ கார்பனோட கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம்? 1s2 2s2 4 எலக்ட்ரான்ஸ் ஆயிடுச்சு. so 2p ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. so 6 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எல்லாத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டு நைட்ரஜன் 7 இருக்குல்ல. so என்ன போடலாம்? 1s2. ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் அதிகமா ஆட் ஆயிட்டே இருக்கும். so 2s2 2p 3. ஆக்ஸிஜன் வரும்போது 1s2 2s2 2p 4. addition of over electrons outermost orbital la add ஆயிட்டே இருக்கும். 1s2 2s2 2p 5. நியானுக்கு என்னது? 1s2 2s2 2p 6. outermost ல stable, அதாவது நியான் stable electronic configuration சொல்லுவாங்க. ஏன்னா outermost இருக்கக்கூடிய orbital off filled ஆகவோ completely filled ஆகவோ
ஆஃப் ஃபீல்டுனா என்னது? இப்போ s ஆர்பிட்டல் இருக்குன்னா கம்ப்ளீட்லி ஃபீல்டுனா 2 எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். அப்படிதானே? ஆஃப் ஃபீல்டுனா என்னது? ஒரு எலக்ட்ரான். சோ அதே மாதிரி p ஆர்பிட்டல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு வரணும்? 6 வரணும். அப்படின்னா 6 இருந்தாலோ இல்ல 3 இருந்தாலோ அந்த ஆட்டம் எப்படி ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி d ஆர்பிட்டல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு? 10 இருக்கணும். சோ 10 இருந்தாலும் ஸ்டெபிலிட்டியா இருக்கும், 5 இருந்தாலும் ஸ்டெபிலிட்டியா இருக்கும். புரிஞ்சதுல? அவுட்டர்மோஸ்ட் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல 2p3 நைட்ரஜனுக்கு என்ன இருக்கு? 2p3. சோ இது ஆஃப் ஃபீல்ட். அதே மாதிரி நியான் பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஃபீல்ட். சோ அதர் எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த நைட்ரஜனும் நியான்ங்கிறது ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். அதாவது ஈஸியா என்ன செய்யாது, அதர் எலிமெண்ட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணாது அந்த மாதிரி. சோ இதான் சொல்லுவோம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் an atom அப்படின்னு சொல்லப்படுது. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்பிட்டல் டயக்ராம் போடுவோம். ஆர்பிட்டல் டயக்ராம் என்னது? 1s ஆர்பிட்டல், நெக்ஸ்ட் 2s ஆர்பிட்டல், லாஸ்ட் ஒன் 2p ஆர்பிட்டல். சோ 2p க்கு 3 பாக்ஸஸ் போடுங்க. s ல எலக்ட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஃபில் பண்ணிடலாம். 2p வரும்போது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட், செகண்ட் எலக்ட்ரான் வந்தது. x y and z. புரியுதுல? அதே மாதிரி போட்டுக்கிறது தான். ஈஸியா போடலாம்னு நினைக்கிறேன். இது 1s, இது 2s, லாஸ்ட் ஒன் இஸ் 2p ஆர்பிட்டல். சோ அதுக்கு 3 எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கோங்க. s ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, போட்டுடலாம். p3 இருக்கு. இப்போ 1 2 3 இந்த மாதிரி போடுறது. ஆக்சிஜன் வரும்போது ஆல்ரெடி நம்ம ஆக்சிஜன் போட்டுட்டோம். அப்ப என்னது? 1s 2s, நெக்ஸ்ட் 2p. s ஆர்பிட்டல்ல எவ்வளவு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 2s ஆர்பிட்டல்லையும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 2p ஆர்பிட்டல்ல 4. சோ என்ன பண்ணணும்? சிங்கிளா ஆக்குபை பண்ணதுக்கு அப்புறம் தான் பேரிங் பண்ணணும். போடும்போதே அந்த மாதிரி போட்டுக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ளூரினோடது 1s ஆர்பிட்டல், ஆர்பிட்டல் டயக்ராம். நெக்ஸ்ட் 2s ஆர்பிட்டல், third one 2p ஆர்பிட்டல். s ல 2 எலக்ட்ரான்ஸ், 2s ல 2 எலக்ட்ரான், p ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்படிதானே? சோ எப்படி போட்டுக்கலாம்? ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5. நெக்ஸ்ட் நியானோடது. நியானுக்கு s ஆர்பிட்டல், 1s ஆர்பிட்டல், அப்புறம் 2s ஆர்பிட்டல். நெக்ஸ்ட் என்னது? 2p ஆர்பிட்டல்ல 3 பாக்ஸ் போட்டுக்கலாம். 1s ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 2s லயும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 2p ல 6 இருக்கு. சோ 1 2 3 4 5 6. இதானது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஒரு எலிமெண்ட் தந்தாங்கன்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அட்டாமிக் ஆர்பிட்டல் டயக்ராம் எப்படி போடணும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி போடணும். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். குரோமியத்தோட அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? 24. சோ இதோட கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம்? 1s2 2s2 2p 6 10 ஆயிடுச்சு. அப்படிதானே? இன்னும் 14 இருக்கு. சோ அடுத்தது ஸ்டெல் எழுதலாம். 3s2 3p 6. சோ 10 10 plus 2 18 ஆயிடுச்சு. 18 போச்சுன்னா பேலன்ஸ் இன்னும் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ இன்னும் ஆட் பண்ணணும். அப்ப 3p முடிச்சு என்ன வரும்? ஞாபகம் இருக்கு, நம்ம அப்பா பிரின்சிபல்ல படிச்சோம். 3p முடிச்சு 4s வரும், அதுக்கப்புறம் தான் 3d வரும். ஏன்னா 4s விட 3d யோட எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால 4s ஃபர்ஸ்ட்ல வரும், அதுக்கப்புறம் 3d ஆர்பிட்டல். நம்ம அப்பா பிரின்சிபல்ல இது பார்த்துருக்கோம். சோ எலக்ட்ரான் ஃபில் பண்ணும்போது s ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான்ஸ் போடுறோம், 6 இருக்கு. சோ இங்க என்ன போட்டுக்கலாம்? 4 எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கலாம். அப்போ எக்ஸ்பெக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் குரோமியம் இப்படிங்கிறது. இதுல கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டல் ஆஃப் ஃபீல்டாவோ கம்ப்ளீட்லி ஃபீல்டாவோ இருந்துச்சுன்னா அந்த ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கும். சோ இந்த d ஆர்பிட்டல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ டோட்டலா d ஆர்பிட்டல்ல எவ்வளவு? 10. இல்லனா இது எவ்வளவு இருக்கணும்? 5 இருக்கணும். d ஆர்பிட்டல்ல 5 எலக்ட்ரான்ஸோ இல்ல 10 எலக்ட்ரான்ஸோ இருந்ததுன்னா இந்த குரோமியம் என்ன ஆகும்? ஸ்டெபிலிட்டி இன்கிரீஸ் ஆகும். சோ அதுக்காக இந்த s ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் d ஆர்பிட்டலுக்கு ஜம்ப் பண்ணுது. ஏன் இது ஈஸியா ஜம்ப் பண்ணுதுன்னா, இப்போ 3d ஆர்பிட்டல் 4s ஆர்பிட்டலை விட எனர்ஜி ஹையஸ்ட் எனர்ஜின்னு சொல்லுவோம். சோ இதோட எனர்ஜி டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் இருக்கு. சோ s ஆர்பிட்டல் இருந்து 4s ஆர்பிட்டல் இருந்து 3d க்கு என்ன பண்ணலாம்? ஈஸியா எனர்ஜி வேரியேஷன் ரொம்ப ஸ்மாலா இருக்கிறதுனால
இந்த s ஆர்பிட்டல் இருக்கக்கூடியது குரோமியத்தோட ஆட்டத்தோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக இதுல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான்ஸ் 3d ஆர்பிட்டலுக்கு ஜம்ப் பண்ணுது. அப்ப இது என்ன ஆயிடும்? 3d5 ஆயிடும், 4s1 ஆயிடும். So actual electronic configuration of chromium என்ன வரும்? Actual configuration இது நம்ம அப்போ பிரின்சிபல் யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா இதோட ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் என்ன வருது? 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1 and 3d5 electronic configuration. So இது மாதிரி இன்னொரு எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க, என்னது? காப்பர். காப்பரோட அட்டாமிக் நம்பர் 29 அப்படின்னா இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி போட்டுக்கலாம்? காப்பரோடது 1s2 2s2 2p6 3s2 3p6. So total எவ்வளவு ஆயிடுச்சு? 18 ஆயிடுச்சு. 18 னா again 11 electrons balance இருக்கு, அப்படிதானே? So 3p முடிச்சு என்ன வரும்? 4s. So 4s2 போயிடுச்சுனா அடுத்தது என்ன வரும்? 3p 3d. 3d ஆர்பிட்டல்ல 10 ஃபில் பண்ணலாம். இங்க 11 இருந்தது, 2 போட்டுட்டோம். So பேலன்ஸ் எவ்வளவு தான் இருக்கு? 9 தான் இருக்கு. இத நம்ம அப்போ பிரின்சிபல் படி காப்பரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டோம்னா இந்த மாதிரி தான் கான்ஃபிகரேஷன் இருக்கு. So நேரமே சொன்ன மாதிரி இப்ப அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடியது என்னது? d ஆர்பிட்டல். அப்படிதானே? d ஆர்பிட்டல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு? 10. So d ஆர்பிட்டல்ல 10 இருக்கலாம், இல்லனா 5 இருக்கலாம். இதுதானே ஸ்டெபிலிட்டி இன்கிரீஸ் ஆகிறதுக்காக 10 இருக்கலாம், இல்லனா 5 இருக்கலாம். So இங்க 10க்கு பக்கத்துல 9 இருக்கு. அதனால இதுல இருக்கக்கூடிய அந்த 4s ஆர்பிட்டல் நேரமே சொன்ன சேம் ரீசன் தான் இங்கேயும். 3d ஆர்பிட்டலுக்கும் 4s ஆர்பிட்டலுக்கும் எனர்ஜி சேஞ்ச் ரொம்ப டூ ஸ்மால் எனர்ஜி சேஞ்சா இருக்கிறதுனால இந்த ஆட்டத்தோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக SR 4s ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் 3d ஆர்பிட்டலுக்கு ஜம்ப் ஆகுது. இப்ப ஜம்ப் ஆகும்போது இங்க 9 இருக்கக்கூடியது ஒரு எலக்ட்ரான் இங்க வரும்போது 10 ஆயிடும், இங்க 4s1 ஆயிடும். சோ ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் ஆஃப் காப்பர் என்ன வருது? ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் அதோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக அது ஜம்ப் பண்ணுது, அவ்வளவுதான். சோ என்னது? 1s2 2s2 2p6 3s2 2p6 4s1 ஒரு எலக்ட்ரான் இங்க ஜம்ப் ஆயிடுச்சு. அப்ப 3d10. அப்ப அவுட்டர் மோஸ்ட்ல கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆர்பிட்டலா இருக்கிறதுனால காப்பர் என்னது? ஸ்டேபிள், ஒரு ஸ்டேபிள் ஆட்டம் இல்லைன்னா ஸ்டேபிள் எலிமெண்டா இது மாறுது. சோ இதுதான் என்னது? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஒரு ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் வச்சு ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி போடலாம், அந்த கான்ஃபிகரேஷன்ல இருந்து ஆர்பிட்டல் டயக்ராம் எப்படி போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.